மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக அமைக்கப்பட்டுள்ள அறுபடை வீடுகளின் மாதிரி கோயில்களில் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், நாளை மறுநாள் முருக பக்தர்கள் மாநாடானது மதுரையில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இதையடுத்து அறுபடை வீடுகளின் மாதிரி கோயில்களை வெளிமாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் தரிசித்து வருகிறார்கள். அவர்கள் தரிசனம் செய்த பின் என்னென்ன சொல்றாங்க? களவிவர் ஆரம்பிக்கக்கூடிய முருகர் பக்தர்களுக்கான மாநாடு மிக சிறப்பாக தொடங்கியிருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளாவில் இருந்து பெரும்பான்மையான பக்தர்கள் தற்போது முதலே மதுரையில் இந்த முருகர் மாநாடு நடைபெறக்கூடிய இந்த திடலுக்கு வர தொடங்கியிருக்கிறாங்க. அந்த காட்சி நமக்கு நேரலையிலே காணலாம். தற்பொழுது நாளை மறுநாள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த முருகர் பக்தர்களுக்கான மாநாடு தற்பொழுது அம்மா திடலில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை மற்றும் மாலை வேளைகளில் முருக பக்தர்களுக்கான சிறப்பு வழிபாடுகள் மற்றும் கச்சேரிகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு சிறப்பான வாகன தணிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காலை மற்றும் மாலை வேளைகளில் அறுபடை முருகன்களுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது நம்ம முருகர் மாநாடு குறித்து பேசுவதற்காக இந்து முன்னணியின் மாநில செயலாளர் திரு குற்றாலநாதன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். நாளை மறுநாள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த முருகர் பக்தர் மாநாடுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவு இருக்குது? பொதுமக்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்குது? இந்த அறுபடை வீடுங்கிற அருட்காட்சி துவங்கி கிட்டத்தட்ட 4 நாள் ஆகுது. மிகப்பெரிய அளவில் பக்தர்கள் இங்கே திரண்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். பாருங்கள், ஒரு பக்தி கோஷத்தோட, அரோகரா கோஷத்தோட முழுக்க ஒரு பக்தி மயமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்பவே கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் தரிசனம் பண்ணியிருக்காங்க போல. நாம் இந்த மாநாட்டினுடைய இலக்கு 5 லட்சம் முருக பக்தர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு இது. ஆனால் இந்த 4 நாட்கள் இந்த அருங்காட்சியிலேயே கிட்டத்தட்ட 2 லட்சம் பக்தர்கள் இது வரைக்கும் கடந்து தரிசனம் பண்ணியிருப்பாங்க. மிகப்பெரிய அளவில் இது நடந்துட்டு இருக்குது. பின்னாடி இது மாநாட்டினுடைய திடல் இருக்குது. அந்த மாநாட்டினுடைய திடலில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 3 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு அருங்காட்சிகள் நடைபெறுகிறது. அந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அதற்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்குது. ஆயிரக்கணக்கான RSS பேர் இயக்கத்தினுடைய தன்னார்வல தொண்டர்கள் இந்த பாதுகாப்பு பணியும் ஏற்பாடு பணிகளும் மிகச் சிறப்பான அறிவிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்து முன்னணியின் மாநில செயலாளர் கூடிய கருத்தை கேட்க முடிந்தது பிரகாஷ். ஏற்கனவே சொல்லியிருக்கிறபடி நாளை மறுநாள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த முருகர் மாநாட்டில் சுமார் 5 லட்சத்திற்கும் அதிகமான முருக பக்தர்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், மற்ற மாவட்டங்களாக இருக்கட்டும், 2 நாட்களுக்கு முன்பாகவே பல முருக பக்தர்கள் தற்போது மதுரையை நோக்கி வரக்கூடிய காட்சி நம்மால் இங்கு காண முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் பாஜகவின் முக்கிய மற்றும் மூத்த நிர்வாகிகள் மாலை நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. நாளை மற்றும் நாளை மறுநாள் திட்டமிட்டபடி முருகர் மாநாட்டிற்கான அனைத்து பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 5 லட்சம் பேர் ஒரே இடத்தில் கூடி நாளை மறுநாள் மாலை ஒரே இடத்தில் கந்தசஷ்டி கவசம் பாடக்கூடிய அந்த முக்கிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. தற்பொழுதே மதுரை மாநகர் முழுவதும் தற்போது இந்து முன்னணியோட அந்த கட்சியின் கொடி பறக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. முருக பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் சிறப்பாக செய்திருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி மற்றும் மொபைல் டாய்லெட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கழிப்பறை வசதி உட்பட பல அடிப்படை வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலுதவிகள் மற்றும் தாய்மார்கள் பாலூட்டும் அறைகளும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள், வாகன வசதிகள் என சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க. திட்டமிட்டபடி நாளை மறுநாள் சரியாக மதியம் 3 மணி அளவில் இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேடையில் முருகனின் அறுபடையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவ சிலைகளை அங்கே வைத்து சிறப்பு பூஜை நடைபெற இருக்கிறது. இதில் பாஜகவை சேர்ந்த முக்கிய மற்றும் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. கள விவரங்களையும் காட்சிகளையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி சரவணன். காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்தசஷ்டி கவசம் பாடும் 5 லட்சம் முருக பக்தர்கள். மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம், புண்ணியம் பெறுவோம்.